வேலு நாச்சியார் அப்படின்ற நபர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் ஏன் பார்க்க போகிறோம்னா, இவங்க நமக்கு சிலபஸில் யூனிட் 6 அப்படின்ற பகுதியில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகளையும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்பிலையும், அது மட்டும் இல்லாமல் விஜயோட கொள்கை தலைவர்களில் ஒரு நபர்களாக பார்த்து தான் இருக்காங்க. அப்போ ஏற்கனவே பழைய கேள்விகள் தாளுக்கு அடிப்படையில் இந்த கேள்வி கண்டிப்பாக கட்டாயமாக இடம்பெறும். வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் 1730 முதல் 1796 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மகளாக பார்த்தினா இருப்பாங்க. இந்த நபர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் என்ற இணையாருக்கு ஒரே பெண்மகளாக பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஒரு பெண்மகளாக பிறந்தால் அந்த பெண் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஒரு பெண்மகளை தான் என்னமா ஒரு அரசர், ஒரு வீட்டில் நம்ம பெண்ணாக பிறந்தாலும் அரசர் மாதிரி வளர்ப்போம். அது அரசர் வீட்டை பெண்ணாக தான் பிறந்திருக்கு. அப்போ அதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனை போலே வளர்க்குறாங்க. அந்த ஆண்மகனை போல வளர்ந்த பெண்களுக்கு போர்க்கலை, வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம் போன்ற பல்வேறு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்ணாக பிறந்தனால என்ன தான் பண்ணியாகணும், யாருன்னா ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். 16 வயதில் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா முத்து ஒடுகநாதர் 16 வயதினிலே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 16 வயதில் 1946 சிவகங்கை ஆட்சி செய்த முத்து ஒடுகநாதர் அப்படின்ற பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கு. இவங்க 2 பேருக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா பிறகு இந்த இல்லற வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது 1772 ஜூன் 21 அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா, காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல மாபுஸ்கான் மற்றும் கர்னல் பேன்ஜோர் இவங்க 2 பேரால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முத்து ஒடுகநாதர் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுவார். அதாவது ஏற்பட்ட போரில் கொலை செய்யப்படுவார்னு சொல்லுவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம், அதாவது இவங்க நம்முடைய முத்து ஒடுகநாதர் இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியார் திண்டுக்கல் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அவங்க 8 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டுப்படையை பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க. ஏற்கனவே திண்டுக்கல் கோபால நாயக்கர் கிட்ட இது மாதிரி ஏற்கனவே கணவனை இழந்த நபர்களாக இருக்கக்கூடிய லட்சுமி நாயக்கர், பூஜை நாயக்கர், யதுல் நாயக்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டுப்படையை ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வேலு நாச்சியார் ஹைதர் அலி கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஹைதர் அலி கிட்ட போய் தன் உருது மொழியில் பேசுனதுக்காக அவர் திண்டுக்கல் படைத்தளபதியாக இருக்க சையத்துக்கிட்ட தேவையான உதவிகளை செய்ய சொல்லியிருப்பார். மொத்தம் இவங்க என்ன உதவிகள் கேட்டாங்கன்னா, ஒரு 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படைகளும் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 5000 குதிரைப்படை காலாட்படை எப்போ சேர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 5000 குதிரைப்படையும் காலாட்படையும் 1780 தேதிகளில் சேர்ந்துருக்கும். அப்போ இவங்க சேர்ந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கூட்டணி வேலு நாச்சியார் படைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமைச்சர் பார்த்தோன்னா யார் இருக்காங்க, தாண்டவராயன்னு சொல்லியிருப்பார். ஆலோசகர் சின்ன மருது, படைத்தளபதி பெரிய மருதாக இருப்பாங்க. மெய்காப்பாளராக பார்த்தோன்னா குயிலி இருப்பாங்க. உடையால் பார்த்தோன்னா ஆடு மேய்க்கும் திரும்பின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தோன்னா இவங்களை பற்றி உளவுக்கு ஒரு மருத்துவத்தால் இவங்க கொலை செய்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. குயிலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி இந்த செக்மெண்ட், அதாவது படைகள் உடனே ஈஸியாக போய் ஆங்கிலேயர் வெற்றி பெற முடியாதுல்ல, அதனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த காலம் தான் எது பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாள். அந்த விஜயதசமி நாளில் சிவகங்கை கோட்டையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு அம்மனோட கோயிலில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு பார்த்தோன்னா பெண்கள் மட்டும் தான் அனுமதி. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்ம பெண்கள் மட்டும் மொத்த பேர் உள்ளே போகிறதுக்காக கோயிலி தலைமையில் ஒரு கூட்டுப்படையை வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க போயிட்டு உள்ளே போய் சிக்னல் அனுப்பணும். என்ன சிக்னல் அனுப்பணும்னா, ஒரு நெருப்பு ஜோலையை காட்டுங்க, நாங்கள் உள்ளே வந்துடுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த படைகள் மொத்த பேர் போயிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோன்னா உடையால் இறந்த செய்தி யாருக்கு வரும்னா, நம்முடைய வேலு நாச்சியாருக்கு வரும். வேலு நாச்சியார் உடனே அவங்களுக்கு நடுகள் வழிபாடு செய்துட்டு அவங்களோட தாலி எடுத்து அது மேலே போட்டுட்டு உடையால் புகழ் ஓங்குக அப்படின்ற ஒரு வாசகம் வச்சுருவாங்க. ஏன் உடையாலை கொலை செய்கிறாங்க அப்படின்னம்னா, உடையால் பார்த்தோன்னா நம்முடைய வேலு நாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த சொல்ல மறுத்ததுனால கொலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே சிக்னல் நமக்கு வந்துடுச்சு. சிக்னல் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்த இது பண்ணுறாங்க அப்படின்னா, 1780 காளையர்கோள் தன்னுடைய கணவன் எங்கே இருந்தாரோ அந்த இடத்த மீட்பதாகவே ஒரு செக்மெண்ட்டாக வச்சு அவங்க மீட்டு இருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக எங்கே போகிறாங்கன்னா சிவகங்கை மீட்டுறாங்க. சிவகங்கை பார்த்தோன்னா மீட்கப்பட்டது. சிவகங்கை மீட்கப்பட்டு அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்போது, சிவகங்கை மீட்டு பின்னாடி அடுத்ததான் எங்கே போகிறாங்கன்னா 1784 பார்த்தோன்னா திருப்பியும் திருப்பியும் பெரிய உடையத்தேவன், அதாவது மருது சகோதரர்கள் உதவியுடன் 1783 மற்றும் 84 காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க அந்த சிவகங்கையை அதாவது வெற்றி பெற்றதை உறுதி செய்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து அடுத்த லெவல் போது 1796 அந்த 90 இடைப்பட்ட காலத்தில் இந்த பெரிய உடையத்தேவனுக்கு பார்த்தோன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற பெண்ணை பார்த்தா திருமணம் செஞ்சுருப்பாங்க. 1792 அவருடைய பெண்கள் பார்த்தோன்னா மரணமான முறையில் இருந்திருப்பாங்க. 1796 நம்முடைய வேலு நாச்சியார் அப்படின்றவங்க பார்த்தோன்னா வீர மரணம் விட்டுருப்பாங்க. ஒரு சில புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க அப்படின்ற தகவல் இருக்கும். இவ்வளோ தான் இந்த வேலு நாச்சியார் பற்றி தகவல். நம்ம வேலு நாச்சியாரை பற்றி நம்ம இந்த செக்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதிர்வரும் கேள்வியில் கட்டாயம் ஒரு கேள்வி நம்ம போட்டுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.